ஹாய், நம்ம தலைவாசல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட்டு. என்ன அப்படின்னா, இதோட ஹெட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒற்றுமை. ஸோ இந்த ஒற்றுமையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவை நான் படித்தேன். அந்த பதிவை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது. என்ன அப்படின்னா, ஒரு ஹாஸ்டலில் ஒரு 30 பேர் இருக்காங்க. அந்த 30 பேர்த்துக்கும் டெய்லி காலை உணவு வந்து உப்மா. ஸோ அதில் உப்மாவை ஒரு 10 பேர்த்துக்கோ 11 பேர்த்துக்கோ பிடிச்சிருக்கு, அதை அவங்க சாப்பிட்றாங்க. மீதி இருக்க 20 பேர்த்துக்கு பிடிக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த மீதி இருக்க 20 பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி மாற்றணும் அப்படின்ட்டு வார்டன்ட்டையோ அல்லது ஹாஸ்டல் இன்சார்ஜிட்டே சொல்கிறாங்க. சரி, அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஓட்டு எடுப்பு மாதிரி வைப்போம், அதில் எந்த மெனு செலக்ட் ஆகுதோ அந்த மெனுவே டெய்லி மெனுவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இப்போ என்ன நடந்ததுன்னா, ஓட்டு எடுப்பு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அதில் கொடுத்துருந்த மெனுவில் உப்புமா, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அது மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 11 பேர் உப்புமா சாப்பிட்டுட்டு இருந்தவங்க 11 பேரும் எனக்கு உப்புமா தான் வேணும்ட்டு திரும்பவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் மீதி இருந்த 19 பேரும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத வாசி என்னாச்சுன்னா, 2 பேர் இட்லி, 4 பேர் தோசை அந்த மாதிரி பிச்சு பிச்சு கொடுக்கவும் 11 எந்த ஒரு மெனுவுமே தாண்டலை. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்பவும் உப்புமா தான் ஜெயிச்சு திரும்பவும் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, மெனு 11 பேர் உப்புமா செலக்ட் பண்ணவும் திரும்பவும் அவங்களுக்கு மெனு உப்புமாவே ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்தில் நம்ம ஒற்றுமையாக இருக்குங்கிறது அதெல்லாம் காமிக்க முடியும். அவங்களுக்கு உப்புமா வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒற்றுமையாக இருந்து அதை மாற்றணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் என்ன வேணுங்கிறதுக்கு ஒற்றுமையாக இல்லாத வாசி திரும்பவும் உப்புமாவே அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல முடிவு எடுக்கிற நம்ம என்ன வேணாங்கிறதுலையும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு படித்த பதிவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நம்ம எதில் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம முடிவு எடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து சிந்திச்சு செயலாற்றுங்க. தேங்க்யூ. கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்ஸ்கிரைபிங்.